நான் ஃபாரின் ஜாப்புக்கு போகணும், ஃபாரின் ஜாப்பில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூவில் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அவருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. நான் ஒரு காமனாக அவங்க கேட்குற ஒரு 5 கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக அதை பற்றின ஒரு நாலேஜை வந்து நீங்கள் அதில் வளர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 5 கொஸ்டின் மட்டும் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா இன்டர்வியூலையுமே கேட்பாங்க அது. அதே மாதிரி பிபிஎம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. பிபிஎம்மை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிளான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அதை பற்றின ஒரு தகவல் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் டேக் அவுட்டும்பாங்க, அதை பற்றின ஒரு தகவல் வந்து உங்களுக்கு புரிதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலைனாலும் அதை பற்றின ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எம்டிபி, எஸ்எம்டிபி, மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அதே மாதிரி சப் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, இதை பற்றின தகவல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த இதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதை பேஸ் பண்ணியான கொஸ்டின்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி ஏடிஎஸ், ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் அப்படிம்பாங்க, அதை பற்றின ஒரு தகவல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் பற்றின ஒரு கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அதை பற்றின ஒரு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இல்லாமல் வந்து எம்சிபி, எம்சிசிபி, ஆர்சிசிபி, இஎல்சிபி, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் அந்த ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம், ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒரு ஜாப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் எங்கள் ஜாப்புக்கு செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்கே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.